மங்கலம், மங்களம் 2 சொற்களும் நல்ல சொற்கள். ஆனால் அடிக்கடி ஐயம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். மங்கள வாத்தியமா, மங்கள வாத்தியமா? இன்னும் தொலைக்காட்சிகள்ல கூட காலை 7 மணி மங்கள வாத்தியம், மங்களம் இந்த மேற்கண்டவாறு எழுதிவிடுகிறார்கள். மங்களம் பொது லகரம் போட்டு விடுறாங்க. குண்டு லகரம் சொல்றோமே, அது போடணுமா? இது போடணுமா? 2 சொற்களும் தமிழ் சொற்கள். ஆனால் 2ம் வேறு வேறு பொருளை குறிக்கின்றன. மங்களம் என்றால் நாம் நாம் நினைக்கிற நல்ல சுப நேரம். மங்களமா நல்ல நேரமாக மங்கள நேரம் என்றால் நல்ல நேரம். மங்கள வாத்தியம்னா சுப வாத்தியம். நல்லதை தெரிவிக்கிற ஒரு மங்கள நாண் என்றால் தாலி. மங்கள பொருள் என்றால் மஞ்சள், குங்குமம். இதையெல்லாம் மங்களம். அதுக்கு எதிர்ச்சொல் அமங்கலம். இதுக்கு குண்டு லகரம் போடணும். மங்களம் என்றால் மங்களம் பாடுவது என்றால் முடித்து விடுவது. மங்களம் பாடுங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. சரி சரி மங்களம் பாடுங்க என்றால் கடைசியா ஒரு பாட்டை பாடி முடிச்சிருவாங்க. மங்களம் என்றால் முடிக்கும் போது செய்வது. மங்களம் என்றால் தொடங்கும் போது செய்வது. மங்களம் நல்ல தொடக்கம். மங்களம் நல்ல முடிவு. முடித்து வைப்பது. எனவே எத்தனை புள்ளி பிறந்திருக்குப்பா? 4 புள்ளிய. மங்களம் பாடிடுங்க இதோட. 5வது புள்ள வயிற்றுல இருக்கா? அதோட மங்களம் பாடிடுங்க. புள்ளைய பெக்காதீங்க இனிமே என்று பொருள். எனவே மங்களம், மங்களம் இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க நாம் பழகிக்கொள்வோம்.